சிதம்பரம் தீட்சிதர்கள் எடுத்து அவங்க குழந்தை திருமணம் பண்றாங்க அப்படின்னு அவங்க மேல போக்சோ வழக்கு பாய்ந்தது. அவங்க இன்னைக்கு நேத்து திருமணம் பண்ணல, காலங்காலமா குழந்தை திருமணம் பண்றது அவங்களுடைய பழக்கமா இருந்திருக்கு. அப்ப எடப்பாடி ஆட்சி செய்தப்பவும் அவங்க பண்ணாங்கல்ல, குழந்தை திருமணம் பண்ணாங்கல்ல, ஜெயலலிதா ஆட்சி செஞ்சப்பையும் குழந்தை திருமணம் பண்ணாங்கல்ல, ஏன் அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கல? அப்பெல்லாம் எஃப்ஐஆர் போடல. திமுக அரசு வந்த பிறகுதான் அவங்க குழந்தை திருமணம் பண்ணதுக்கு எதிராக போக்சோ வழக்கு போட்டோம், ஆளுநர் ஆர்.என். ரவி வக்காலத்து வாங்கினார், அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு வக்காலத்து வாங்கினார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த அரசு போக்சோ வழக்குகள் மீது சமரசமே இல்லாமல் பதிவு செய்கிறது. ஏடிஎம்கே காலத்தில் தீட்சிதர்கள் மேல வழக்கு போடல, நம்ம போட்டோம். அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இது விசிபிளா தெரியுது. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அதிமுக ஆட்சி காலத்தில் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் மக்கள் புகார் கொடுக்க வரல, விழிப்புணர்வு இல்லாமல் புகார் கொடுக்க வரல. இன்னைக்கு அந்த விழிப்புணர்வின் காரணமாகவும் மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை காரணமாகவும் புகார் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் ஆகுது, விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுது, 6 மாதம் ஓராண்டு காலத்தில் தண்டனையும் பெற்றுத்தரப்படுது.